இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஏய், எங்கடா இருக்க? ஃப்ரெண்டு வீட்லமா. சரி, உடனே புறப்பட்டு அசோக் நகர்ல இருக்கிற வேலாயுதம் காலனிக்கு வந்துரு. சரிம்மா. ஏய், உடனே புறப்பட்டு வரணும். நாங்களும் அங்க வந்துருவோம். சரிம்மா, வந்துடுறேன். சரி சரி, நீ நேர்ல வா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். சரிம்மா, வரேன். அம்மா நான் ரொம்ப பயம் போல. பயம் இல்ல, பாசம். எனக்கு பிடிச்சது பிடிக்காதது என்னன்னு எல்லாமே அம்மாவுக்கு தான் தெரியும். எனக்கு என் அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். யாருக்கும் நான் பாடுறதுல விருப்பம் இல்லைன்னு பிசினஸ பாத்துக்க தான் முடிவு பண்ணேன். ஆனா எங்க அம்மா, உன்னோட குரல் நல்லா இருக்கு, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு, பாத்துக்கலான்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெஸ்ட் சப்போர்ட்டர் என் அம்மா தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷால். உனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மாவை எனக்கு எப்ப அறிமுகப்படுத்துவ? சீக்கிரமே. சரி, நான் இப்ப கிளம்புறேன். அம்மா அவசரமா வர சொன்னாங்க. நான் வரேன். விஷால். என்ன ஸ்ரீஜா? நான் இன்னும் 2 நாள்ல லண்டன் போறேன். போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ லண்டன் போற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? நான் இன்னும் என் காதல சீக்கிரமாவே சொல்லிருக்கணும். இப்போ நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. உன் கூட சேர்ந்து வாழ கற்பனையா நிறைய ஆசை வச்சிருக்கேன். அதெல்லாம் நிஜமாக்கிடலாம். விஷால், எனக்கு உன் கையால ஒரு புடவை எடுத்து கொடுக்கறியா? நான் லண்டன் போகும்போது அதை கட்டிக்கிட்ட உன்னோட ஸ்ரீஜாவா போகணும். நாளைக்கே போலாம். ஏன் கையால உனக்கு பிடிச்ச புடவைய நான் எடுத்து தரேன். சரியா? அது ஒரு ஆசைதான், இன்னும் நிறைய இருக்கு. I love you விஷால். போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். வணக்கம். வணக்கம். வாங்க 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 எல்லாரும் வாங்க. உள்ள வரலாமா? வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. மாமா வராங்க. வாங்க சார். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. அக்கா, மாப்பிள்ள வந்துட்டாங்களா? ஏய், என்ன டென்ஷனா இருக்கியா? உன் முகத்திலேயே தெரியுது. திரும்ப. அக்கா, அன்னைக்கு எனக்காக போய் அவரை பார்த்துட்டு வந்து நீ என்ன சொன்ன? எனக்கும் அவருக்கும் முட்டிக்கிச்சு, ஆனா அவரு ரொம்ப நல்லவரு, அழகா இருக்காருன்னு சொன்னல. இங்க பாரு, கண்டதும் காதல் என்னோடது, ஆனா முதல்ல ஆரம்பிக்கிற காதல முடிகிற காதல் உன்னோடது. 2 டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் லவ், பட் இன்ட்ரெஸ்டிங்ல. ஏண்டி? நேரம் நல்லா இருக்கு. பொண்ணுங்களை வர சொன்னா பாத்துட்டு பூ வச்சு நிச்சயதாம்பூலம் பண்ணலான்னு வந்திருக்கோம். சந்தோஷங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உங்க வீட்டுக்கு மருமகளா போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவ், மா, பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவர் பெரிய ரோமியோ. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா லவ்வெல்லாம் வராது, வாமிட் தான் வரும். எவ சுபத்ரா வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சனும் அவளே வந்து நிக்கிறாளே. 2 பேரும் இங்க வாங்கம்மா. போங்க. நீ வாமா.
அன்னைக்கு நான் உங்களை என் தங்கச்சிக்காக தான் பார்க்க வந்தேன். ஆனா இன்னைக்கு இங்க பாருங்க, நீங்களும் நானும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துருங்க. நான் அன்னைக்கு உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல சொன்னேன், ஆனா நீங்க சொல்லாம போயிட்டீங்க. அந்த காரணம் இப்ப எனக்கு புரியுது. எனக்கு வேற கேட்காதே. இப்போ உங்ககிட்ட கிளியரா நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ண நான் விரும்புறேன். அந்த பொண்ணு தான் என் வைஃப், ஃபியூச்சர், லைஃப் எல்லாமே. அவ என்னோட ரசிக. இப்படி திரும்பி பேச அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐம் ஷூர் அபவுட் இட். அவ இல்லாம நான் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசினா? பழசெல்லாம் மறந்துருங்க. இது கல்யாண விஷயம், லவ் விஷயம். 2 பேரும் மனசும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாதான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும், இல்லையா? Am I correct? நீங்க சொல்றது கரெக்ட் தான். தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் மனசை திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. ஓகே, நீங்க உங்க வீட்ல சொல்லிருங்க. சரி. ஓகே சொல்லிட்டா. என்னடா பேசியாச்சா? பேசிட்டேம்மா. என்ன விஷால், பேசிட்டியா? பேசிட்டோமா? இப்ப சொல்லுங்கடா, பொண்ணு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷால், உனக்கு? அக்கா, மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசுனியே, என்ன பேசுன? என்ன சொன்னாரு? வர்ஷினி, எனக்கு காது கேட்காத விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லல. ஃபர்ஸ்ட் அவர் திரும்பி நின்னுக்கிட்டு என்னென்னமோ சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து பேசினாரு. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நமக்குள்ள நிறைய தடவை சண்டைலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் மறந்துரு. இது கல்யாண விஷயம், 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இது 2மே ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாரு. அக்கா சூப்பர்க்கா. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவரு கேட்டிருக்காரு. அவர் கூட நடந்த சண்டையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ அவரை வேண்டான்னு சொல்லிடுவியான்னு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காரு. ஆனா அந்த பக்கம் திரும்பி பேசினப்போ என்ன சொல்லிருப்பாரு?